இனிஷியலா நீங்க ஒரு அனிமே பார்க்குறீங்க. அந்த அனிமே பார்க்கும்போது நீங்க எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம தான் உட்காந்து பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்குறீங்க. பார்த்ததுக்கப்புறம் ஓகே இது நல்ல அனிமே அப்படின்ற மாதிரி போகும். பட் ஒன்ஸ் அந்த அனிமே பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அது ஒரு பயங்கரமான ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணிவிடும். சரி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு எம்ப்டி ஃபீலிங் இருக்கும். ஸோ அந்த அனிமே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரோட வாழ்க்கையிலும் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமே நான் பார்த்ததுலே அப்படின்ற மாதிரி மாறும். அந்த மாதிரி நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமே மட்டும் இல்லாமல் டாப் 10 பெஸ்ட் அனிமே ஆஃப் மைன் அப்படின்ற லெவலுக்கு கொண்டு போன ஒரு அனிமேவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். 2024 கடைசி மாதங்களில் ஒரு அனிமே எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் எந்த ஒரு ப்ரமோஷனுமே இல்லாமல் வந்துச்சு. அதை பார்த்த நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இது ஒரு பெஸ்ட் அனிமே ஆஃப் த இயராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சில பேர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமே ஆஃப் த டெக்கேடாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த அனிமே என்னன்னா ஆர்ப் ஆன் த மூமெண்ட் ஆஃப் த எர்த் அப்படின்ற ஒரு அனிமே. இந்த அனிமே பார்த்ததுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் த அனிமேவாக மாறும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இந்த அனிமேவோட இம்பாக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இன்னும் அதுலேருந்து என்னால் வெளில வர முடியல. இந்த அனிமேவோட ஃபர்ஸ்ட் எபிசோட் நான் பார்க்கும்போது எல்லாரும் சஜஸ்ட் பண்ணுறாங்களே நம்மளும் போய் பார்ப்போம் அப்படின்ற ஒரு இதில் தான் நானும் போய் உட்காந்தேன். ஃபர்ஸ்ட் எபிசோட் என்ன ஓகே இட்ஸ் கோயிங் குட் அப்படின்ற லெவலுக்கு போச்சு. ரெண்டாவது எபிசோட் பார்க்கும்போது அந்த அனிமேக்குள்ளேயே நான் உட்கார ஆரம்பிச்சிட்டேன். போக 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 இந்த அனிமே பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்ன அப்படின்ற ஒரு இதுதான் எடுத்துகிட்டு போச்சு. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஸ்பாய்லர்ஸ் இருக்காது. அட் த சேம் டைம் பிரமைஸில் கொஞ்சம் ஸ்டோரி சொல்ல வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் நான் இந்த அனிமே பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஃபீலிங் கொடுத்தது பார்த்தீங்களா, அதில் 10% ஆவது நான் இன்னொருத்தருக்கு அந்த ஃபீலிங்கை ரெக்கமெண்டேஷன் மூலமா கொடுப்பேன் அப்படின்றதுக்காக தான் இந்த அனிமையை பற்றி பேசுறதுக்காக நான் உட்காந்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த அனிமேல அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அனிமேல ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி இருக்குது, நல்ல ஒரு டைலாக் ரேட்டிங் இருக்குது, நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமே பார்த்ததுக்கப்புறம் இந்த அனிமே உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். இது ஒரு ஷினன் பேஸ்ட் அனிமே, ஒரு மெச்சூர்ட் ஆடியன்ஸுக்கு ஃபிலாசபிக்கலாகவும் பார்க்கணும், அட் த சேம் டைம் கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்றவங்களுக்கான அனிமே தான் இந்த அனிமே. 15th century ஒரு பேரலல் இடத்துல நடக்குது. கிங்டம் ஆஃப் பி அப்படின்னு ஒரு கிங்டம் இருக்குது. இந்த ஸ்டோரி எப்படி நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 வயசு ரஃபேல் அப்படின்ற ஒரு பையன் இருக்கு. அவனோட ஹாபி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரானமி. இந்த பையனோட பிலாசபி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேஷனலாக டிசிஷன் எடுக்கணும். அவனுடைய ஃபீலிங்ஸ் லைஃபை காஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, என்னோட டிசிஷன் எல்லாமே ரேஷனலாக தான் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த பையனுடைய பிலாசபி. இவன் ஒரு சைல்ட் ப்ராடிஜின்னு சொல்றாங்க. அதாவது இவனுக்கு பார்த்தீங்கன்னா இவனுக்கு அப்பா அம்மா கிடையாது. இவனை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தத்து எடுத்து வளர்க்குறாரு. சின்ன வயசுல இருந்தே இவன் பார்த்தீங்கன்னா நல்லா இன்டெலிஜென்ட்டாக இருக்கான். ப்ளஸ் எல்லா துறைகள்லையும் நல்லா மேன் வளர்க்குறான். ஸோ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 வயசுலேயே இவனுக்கு யூனிவர்சிட்டி போகிறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியாலஜி அப்படின்ற ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணுறான். தியாலஜி அப்படின்னா என்னன்னா ரிலிஜனை பற்றி படிக்க வேண்டிய ஒரு துறை. அதை படிக்கணும் அப்படின்னு அவன் சூஸ் பண்ணுறான். இவனுடைய ஃபாதர், அதாவது இவனை தத்தெடுத்து வளர்க்குறவர் போச்கே அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. நீ அஸ்ட்ரானமி இனிமேட்டு ஃபாலோ பண்ணக்கூடாது, தியாலஜி தான் பண்ணணும் அப்படின்னு இவனுக்கு கிட்ட சொல்றாரு. இவனுக்கு ஏன் இப்படி சொல்றாருன்னு அவனுக்கு புரியல. ஆனால் அவன் ரேஷனலாக என்ன யோசிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா தியாலஜி தான் அந்த காலகட்டத்தில் எல்லாரையும் ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு கொடுக்குற ஒரு துறை. அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் இவனோட பேர் உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகணும்னா அது தியாலஜி தான் படிக்கணும் அப்படின்றது அவனுக்கு புரியுது. அதனால அவன் தியாலஜியை சூஸ் பண்ணுறான். ஆனால் இவனுடைய இந்த தியாலஜி அப்படி படிக்கணும் அப்படின்ற கோல் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் மாறுது. அதாவது ஒரு ஹெரட்டிக்ஸை மீட் பண்ணுறான். அதாவது ஹியூபர்ட் அப்படின்ற ஒருத்தன். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ரஃபோலோட மண்டையில் ஒரு ஐடியா ஒன்று விதைக்கிறான். அதாவது எர்த் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. ஏன் இந்த ஐடியா அப்படின்னு பார்க்கும்போது 15ஆம் நூற்றாண்டில் இது நடக்கிறதுனால ஆர்ப் அனிமே யூனிவர்ஸுக்குள்ள பூமி தான் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸில் இருக்குது. அதை சுற்றி தான் சூரியன் மற்ற பிளானட்லாம் சுற்றுது அப்படின்னு நம்பப்படுது. இது ஏன் நம்பப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ரிலீஜியன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் எர்த்தையும் ஹியூமன்ஸையும் தான் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸில் படைச்சிருக்காரு. ஹியூமன்ஸை சுற்றி தான் எல்லாமே நகருது அப்படின்ற ஒரு கான்செப்ட் அங்கே விழாவுது. இதை எதிர்த்து ரிசர்ச் பண்ணுறவங்க எல்லாரையும் ஹெரட்டிக்ஸ் அப்படின்னு பிராண்ட் பண்ணுறாங்க. இந்த ஹெரட்டிக்ஸை ஹண்ட் பண்ணுறாங்க, ஏன் கொலையும் பண்ணுறாங்க. இதுதான் ஆர்ப் அனிமேயோடைய கதை மையம். இந்த ஒரு இடத்துல தான் ரஃபேலுக்கு ஒரு தாட் ஒன்று தோணுது. என்னன்னா எர்த் மூவ் ஆகுது அப்படின்னு ஒன்று. இது அங்கே இருக்க ரிலீஜியனுக்கு ஆப்போசிட்டாக போகிறதுனால ரஃபேலுக்கு ஒரு பயம், நம்மளையும் இவங்க ஹட் பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம். அதனால் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு யாருக்குமே தெரியாமல் இதை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். இந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குது. சர்ச் என்ன பண்ணுறதுனா இன்க்விசிட்டர்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு உருவாகுது. இதில் யாரெல்லாம் ஜியோசென்ட்ரிசம் அப்படின்ற ஒரு தியரிக்கு அகைன்ஸ்டாக ரிசர்ச் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரையும் ஹெரட்டிக்ஸ்னு பிராண்ட் பண்ணி உயிரோடு எரிக்கிறது தான் இந்த வேலை. சர்ச் வேட்டையாடுறது தெரிஞ்சும் இவங்க ஒளிஞ்சு வாழ்ந்து ரிசர்ச் பண்ணுறாங்க. ரிசர்ச் பண்ணி இந்த ஐடியாவை எப்படி உலகத்துக்கு கொண்டு வராங்க
பண்றாங்க, இந்த உலகத்தை எப்படி மாத்துறாங்க அப்படின்றது தான் இந்த அனிமேயோடைய கதை. இந்த பிரமைஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் இதோட கதைக்களம் பார்த்தீங்கன்னா மிடில் ஏஜ் யூரோப்ல நடக்குது. அது மட்டும் இல்லாம சயின்டிஃபிக் கான்செப்ட், ஹீலியோசென்ட்ரிசம், ஜியோசென்ட்ரிசம் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பத்தி பேசுறதுனால இது நிறைய பேர் ஈர்க்காது அப்படின்றது அங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதனால இதோட கிரியேட்டர் இவாட்டோ என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐடியாவை போயிட்டு ஹீலியோசென்ட்ரிசம் அப்படின்ற ஒரு ஐடியாவை போயிட்டு எல்லா எடிட்டோர்ஸ் எல்லா மங்கா ஹவுஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிச் பண்ணும்போது எல்லாரும் இதை நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. அப்பதான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷுஹை சியோட்டா அப்படின்ற ஒருத்தர் மீட் பண்றாரு. சியோட்டாவுக்கு வந்து ஹீலியோசென்ட்ரிசம் அப்படின்ற ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஆனால் இதை வந்து நான் மங்காவா எழுதணும்னா இது விற்காது அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின்ல ஈடுபடுறாங்க. அதாவது என்னன்னா ஒரு சில கேட்சிங்கான டேக்லைன்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த நம்பிக்கையை வெளியில கொண்டு வரதுக்காக எதை வேணா காம்ப்ரமைஸ் பண்ணிப்பீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டேக்லைன். அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் உங்களுடைய நம்பிக்கை மேல நீங்க வந்து பற்றோட இருப்பீங்களா இப்படின்னு ஒரு கேட்சி டேக்லைனோட வந்து இதை வந்து ப்ரமோட் பண்றாங்க. இது ப்ரமோட் பண்றது மட்டும் இல்லாம இது ஒரு மிகப்பெரிய சக்சஸ் ஆகவும் மாறிடுது. இந்த கேட்சியான டேக்லைன்லாம் வச்சு ப்ரமோட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மங்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சக்ஸஸே ஆயிடுது. இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மங்கா வந்து பார்த்தீங்கன்னா 26th டெசுகு ஒசாமா கல்ச்சரல் பிரைஸ்ல வின்னும் பண்ணுது. இந்த டெசுகு ஒசாமா கல்ச்சரல் பிரைஸ் தான் டோரேமான், வேங்கபான், மான்ஸ்டர் இந்த மாதிரி அனிமேஸ் எல்லாத்துக்கும் ரெகக்னிஷன் கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் செய்யும் அவார்ட் 2023 பெஸ்ட் கேட்டகரி ஆஃப் அனிமேக்கும் இதுக்கு கிடைச்சிருக்கு. இந்த செய்யும் அவார்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மெட்டல் அல்கெமிஸ்ட் அனிமே வந்து ரெகக்னைஸ் பண்ணுது. இந்த மங்கால வந்து பெரிய புரட்சி கிரியேட் பண்ண இந்த ஸ்டோரியை மேட் ஹவுஸ் என்ன பண்றாங்கன்னா 2024ல இதை வந்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸும் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இதை பார்த்த நிறைய கிரிட்டிக்ஸும் நிறைய பார்த்த பல பேரும் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமே நான் பார்த்ததுலேயே அப்படின்ற லெவலுக்கு மாறுறாங்க. ஏன் இந்த அனிமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமே நான் பார்த்ததுலேன்னு சொல்கிறேன், அதுக்கு என்னோட ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த அனிமையோட டயலாக்ஸ். இந்த டயலாக்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா உங்களை யோசிக்க வைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டயலாகும் ஒரு பயங்கரமான ஒரு இம்பாக்ட் உங்களுக்குள்ளேயே கிரியேட் பண்ணும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸி அப்படின்ற ஒரு கேரக்டர் இருப்பான். அது மட்டும் இல்லாமல் யொலண்டா அப்படின்ற ஒரு லேடி கேரக்டரும் இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் பேசிப்பாங்க. ஆக்ஸிக்கு வந்து படிக்க தெரியாது. யொலண்டா வந்து பார்த்தீங்கன்னா 15th centuryல ஒரு உமன் வந்து படித்த ஒரு ஸ்காலர். ஆனால் அங்கே இருக்கிற சொசைட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவளை பெருசாக வளர விடாது. ஆக்ஸிக்கு வந்து யொலண்டா கிட்ட கேட்பான், படிக்கிறது எழுதுறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்பான். அதுக்கு யொலண்டா வந்து படிக்கிறதும் எழுதும் ஒரு மிகப்பெரிய மிராக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால் ஆக்ஸி படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் கற்றுப்பான். அதுக்கப்புறம் ஆக்ஸியோட லைஃப்பில் என்ன எப்படி வந்து இந்த ஐடியா அவன் கொண்டு போகிறான் அப்படின்றத நான் பார்ப்போம். ஆனால் இதில் ஒவ்வொரு டைலாகும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கேரக்டரோடைய மொராலிட்டிக்கு ஏற்ற மாதிரியே டிசைன் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா படேனி அப்படின்ற ஒரு கேரக்டர், இவன் பிரெஸ்டாகவும் இருப்பான். பட் இவன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐக்குள்ள ரொம்ப அதிகமாக இருப்பான், மற்றவங்களோட ரொம்ப நல்லா இன்டெலிஜென்ட்டாகவும் இருப்பான். ஸோ அவனோட டைலாக்ஸ் எல்லாம் அவனோடைய இன்டெலிஜென்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆக்ஸியோட கேரக்டர் அவனோடைய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியே டைலாக்ஸை டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதுதான் எனக்கு பிடிச்ச முதல் விஷயம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ். இந்த அனிமேல நோவாக் அப்படின்ற ஒரு கேரக்டரும் நம்ம இன்க்விசிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, சர்ச் வந்து ஹீலியோசென்ட்ரிக் தியரிஸ் ரிசர்ச் பண்றவங்க எல்லாரையும் வேட்டையாடும் அப்படின்னு பார்த்தீங்களா, அந்த ஒன் ஆஃப் த இன்க்விசிட்டரா இருக்கிறவன் தான் இந்த நோவாக் அப்படின்ற ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் ஸ்கிரீன்ல அப்பியர் ஆகும்போதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு பயம் வரும். இவனோட கேரக்டரை எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. இவன் பண்றதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இந்த நோவாக்ன்ற கேரக்டரை வந்து நீங்க பார்க்கும் போதெல்லாம் பயப்படுவீங்க. இவன் என்ன பண்ண போறான், எவ்வளவு ரூத்லெஸ்ஸா இருப்பான், இவன் எப்படி வந்து கதையை வந்து மாற்றி கொண்டு போறான், இவன் வந்து எப்படி கதையை டிசைன் பண்றான் அப்படின்ற மாதிரி இவனை சுத்தியே கதை நகர ஆரம்பிச்சிடும். இவனை வந்து நீங்க மறக்கவே மாட்டீங்க இந்த அனிமே பார்த்ததுக்கு அப்புறம். அடுத்தது இந்த அனிமே எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அனிமையோட எமோஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். அனிமே அப்படின்ற ஒரு யூனிவர்ஸ்குள்ள நீங்க போகும்போது இந்த எமோஷன்ஸை எப்படி அவங்க கன்வெர்ட் பண்ணாங்கன்னா ஓவர் ட்ராமடைஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் வேர்ம்டாக இருக்கும் அந்த அனிமையோட எமோஷன்ஸ் எல்லாமே. ஸோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணுவாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ஆட் பண்ணி தான் எமோஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு புரியவே வைப்பாங்க. ஆனால் இந்த அனிமேல பார்த்தீங்கன்னா அவங்க எமோஷன்ஸுக்கு கொடுத்த ஒரு எஃபர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். எக்ஸாம்பிள் என்னென்னா இதில் ஒரு கேரக்டர் இருக்கும், அந்த கேரக்டரோட ரொம்ப டியரான ஒருத்தர் இறந்து போயிடுவாங்க. ஸோ அந்த கேரக்டர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க இறந்து போகும்போது எந்த ஒரு எமோஷன்ஸுமே அவங்க ஃபேஸில் வந்து காமிச்சிருக்கவே மாட்டாங்க. அதே கம்ப்ளீட் பிளாங்காக இருக்கிற மாதிரி ஒரு டினையல் ஸ்டேட்டில் இருப்பாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் மறுநாள் காலையில் தான் அந்த கேரக்டரோட எமோஷன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வருவாங்க. அது எப்படி வந்து அந்த கேரக்டர் எமோஷன்ஸை கன்வே பண்ணுது, அவங்களோட டியரஸ்டான ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க
போயிட்டாங்க அப்படின்னு. இது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லனே எமோஷன்ஸை கன்வெர்ட் பண்ணும்போது நீங்களே சுகமாயிருவீங்க. அந்த லெவலுக்கு இதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஏன் இந்த மங்காவோட ரைட்டர் இருக்காரு பார்த்தீங்களா, அவரே ஸ்பெஷலாக எம்பசைஸ் பண்ணியிருப்பாரு. கேரக்டர்ஸ் அப்படின்னு ஒன்றுனா எமோஷன்ஸ் வந்து ரியலாக இருக்கணும், எந்த ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் எல்லாம் போட்டுட்டு இந்த எமோஷன்ஸை மேனிப்புலேட் பண்ணக்கூடாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு எமோஷன்ஸ் வந்து ரியலாக இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் அது அனிமேட் பண்ணும்போது என்னோட எக்ஸ்பெக்டேஷனும் தாண்டி அவங்க அனிமேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது இந்த அனிமேவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அனிமேயோட வாய்ஸ் ஆக்டர்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா மங்கா அப்படின்ற ஒரு காமிக் இருக்கும், அதை தான் வந்து அனிமேட் பண்ணுவாங்க. அதை அனிமேட் பண்ணும்போது அதோட வாய்ஸ் ஆக்டர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க ப்ளே பண்ணுற ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கதையோடைய எமோஷன்ஸை எப்படி கன்வெர்ட் பண்றது, ஒரு டைலாக்ஸை எப்படி ப்ரிசைஸாக சொல்றது, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி வாய்ஸ் ஆக்டர்ஸ் இருக்கணும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோல ககாஷியோட வாய்ஸ் பார்த்துருக்கலாம். அந்த கேரக்டருக்கும் அந்த வாய்ஸுக்கும் நல்லா ஈடுபடும். ஆனால் நீங்கள் ஜாப்பனீஸில் டிராகன் பால் ஜி பார்த்துருக்கீங்களா, கோகுவோட வாய்ஸுக்கும் இங்கிலீஷில் கோகுவோட வாய்ஸுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இங்கிலீஷில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஜாப்பனீஸில் நீங்கள் வந்து கேக்கராட்டோட வாய்ஸை கேட்கும்போது ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதோ அப்படின்ற மாதிரி தோணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாய்ஸ் ஆக்டர்ஸ் போகிற எஃபர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப அனிமே இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் இந்த அனிமேல வாய்ஸ் ஆக்டர்ஸ் ஏன் நான் வந்து பாசிட்டிவ் சொல்கிறேன்னா, லிட்ரலி ஒரு ஸ்டோரி பேஸ்ட் அனிமே, ஒரு த்ரில்லர் அனிமேயும் கூட. எந்த ஒரு பெரிய பெரிய ஃப்ளாஷி ஃபைட் சீனாக இருக்க போகிறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷன்ஸை கன்வே பண்ணணும், அவங்க சொல்கிற வர டைலாக் வந்து ப்ரிசைஸாக கன்வே பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் சுற்றி வளைச்செல்லாம் பேசக்கூடாது, டு த பாயிண்ட் இருந்தால் மட்டும்தான் அங்கே வியூவர்ஸ் உட்காந்து பார்ப்பாங்க. அதை கரெக்டாக இவங்க செஞ்சு முடிச்சிருப்பாங்க. அதனால் இந்த வாய்ஸ் ஆக்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கும். அடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீலியோசென்ட்ரிசம். அது என்னங்க ஹீலியோசென்ட்ரிசம்? இது ஒரு சயின்டிஃபிக் கான்செப்ட். நீங்கள் எப்படி ஒரு அனிமேல வந்து ஒரு சயின்டிஃபிக் கான்செப்டை பற்றி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பேசலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இதில் என்ன விஷயம்னா, அந்த ஹீலியோசென்ட்ரிசமை எப்படி இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்ம அதுக்கு முன்னாடி ஜியோசென்ட்ரிசம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஜியோசென்ட்ரிசம் அப்படின்னா என்னன்னா, முன்னாடியே பார்த்த மாதிரி எர்த்து தான் நடுவில் இருக்கு, அதை சுற்றி தான் எல்லா பிளானட்ஸும் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா இதுதான். இந்த ஒவ்வொரு பிளானட்ஸும் எர்த்தை சுற்றி ரொம்ப ஒரு வளைஞ்சு டிஸார்டர்லி ஃபேஷனில் வந்து சுத்தம். இதுதான் ஜியோசென்ட்ரிசமோட மெயின் ஐடியா. இது அது மட்டும் இல்லாமல் ஜியோசென்ட்ரிசமுக்கு ஒரு சோஷியல் வேல்யூ அண்ட் ரிலீஜியஸ் வேல்யூ இருக்கு. அதாவது கடவுள் மனுஷனை படைக்கும் போது மனுஷன் தான் சென்டர் ஆஃப் யூனிவர்ஸில் படைச்சான். நீங்க வந்து மனுஷனை சுற்றி தான் எல்லா உயிரினமும் இயங்குது, மனிதனுக்காக தான் எல்லா உயிரினமும் இருக்குது அப்படின்ற ஒரு சோஷியல் வேல்யூ தான் இந்த சயின்டிஃபிக் கான்செப்ட் ஜியோசென்ட்ரிசம் வச்சிருக்கு. அந்த காலத்தில் நிறைய ரிலீஜன் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் தான் மனுஷனை மையமாக வச்சு இந்த உலகத்தையே படைச்சான். இந்த தியரிங்க பார்த்தீங்கன்னா ரிலீஜன் மட்டும் இல்லை, கடவுளையே நீங்கள் அப்போஸ் பண்ணுற மாதிரி அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் அந்த காலத்தில் இருந்துச்சு. ஆனால் இந்த ஹீலியோசென்ட்ரிக் தியரி அப்படின்றது என்னத்தை மாற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிலீஜியனுடைய கோர் கான்செப்டே உடைக்குது. சரி, இதுக்கும் இந்த அனிமேக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த அனிமேல இருந்து ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். நான் சொன்னேன்ல ஆக்ஸி அப்படின்ற ஒரு கேரக்டர் இருப்பான் அப்படின்னு. இந்த ஆக்ஸி அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு கண் பார்வை நல்லா தெரியும். இவன் வந்து ஸ்டார்ஸை வந்து நல்லா உன்னிப்பாக பார்ப்பான். ஆனால் இவன் ஒரு ஹென்ச்மேனாக வேலை பார்ப்பான் அப்படின்னு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா. இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேரை கொலை பண்ணுவான். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு தண்டனை கொடுக்கணும், அதனால நான் கொலை பண்ணுறேன் அப்படின்னு. இவன் கொலை பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேரை பார்க்கும்போது அவங்க வந்து நாங்கள் சாகக்கூடாது அப்படின்ற ஒரு பயத்திலே சாவாங்க. இதனால் இவனுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இத்தனை பேர் கொலை பண்ணிட்டோம், நம்ம வந்து ஹெவனுக்கே போக மாட்டோம் அப்படின்ற ஒரு நினைப்பில் இவன் வந்து ஒரு நெஹிலிஸ்டாகவே மாறிடுவான். இறந்ததுக்கு அப்புறம் நான் வந்து ஹெவனுக்கு போகவே மாட்டேன். இந்த எர்த் அப்படின்றது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாரோ, கிளாஸ் டிவிஷன் நிறைய இருக்குது அப்படின்ற ஒரு கான்செப்ட்லேயே வாழ்ந்துருப்பான். ஆனால் இவனுக்கு அந்த ஹீலியோசென்ட்ரிக் தியரி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோப் கொடுக்கும். என்ன ஹோப்னா, ஹெவன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இறந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம போவோம் கிடையாது, ஹெவன்றது இந்த உலகத்துலேயும் இருக்குது. அது எப்படி இருக்குன்னா, உனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நீ ஃபாலோ பண்ணுறது மூலயமா இது நடக்கும் அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி சொல்லும். ஹீலியோசென்ட்ரிக் தியரி வச்சு கதை நடந்தாலும் முழுக்க முழுக்க நீங்கள் வந்து டாக்டர் ஸ்டோன் மாதிரி சயின்டிஃபிக் கான்செப்டை பற்றியே பேச மாட்டாங்க. இந்த ஹீலியோசென்ட்ரிக் தியரி அனிமேல இருக்கிற கேரக்டர்ஸுக்கு வாழறதுக்கும் அவங்களுக்கு ஹோப் கொடுக்கறதுக்கும் மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, என்ன இம்பாக்ட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனிமையோட டைட்டில். இந்த அனிமையோட டைட்டிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜாப்பனீஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிம்பிள் ஒன்று இருக்கும். அது என்ன சிம்பிள்னா, கீ அப்படின்ற ஒரு சிம்பிள் தான் அதை ரெப்ரசென்ட் பண்ணுது. கீ அப்படின்னா என்னன்னா, எர்த்து, பிளட்டு,
நாலேஜ், இது மூணுத்தையும் அந்த கீ அப்படின்ற ஒரு சிம்பிள்குள்ளே வச்சு இதோட ஆத்தர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹிடன் மெசேஜை கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆத்தர் வந்து இந்த அனிமையை ஸ்டார்ட் பண்ணும்போது அவருக்கு 22 வயசு, இதை முடிச்சு அவருக்கு வெளில வரும்போது அவருக்கு வெறும் 28 வயசு தான் ஆகுது. இந்த லெவலுக்கு ஒரு சின்ன வயசுள்ள ஒரு ஆள் எப்படி இம்பாக்ட்ஃபுல்லாக யோசிக்கிற வைக்கிற ஒரு ஆல் டைம் ஃபேவரட் ஒரு அனிமே கொடுத்துருப்பாரு அப்படின்றது ரொம்ப வேப்பான ஒரு விஷயம். அடுத்தது இந்த அனிமையோட மிகப்பெரிய நான் பார்த்து எனக்கு இம்பாக்ட் பண்ண விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அனிமையோட எபிசோட்ஸ். இதில் மொத்தம் 25 எபிசோடு இருக்கும். 25 எபிசோடு நான் சொல்ல மாட்டேன், 23+2 அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் 23 எபிசோடு ஒரு உலகத்தில் நடக்குது, 24 25வது எபிசோட் ஒரு வேற ஒரு உலகத்தில் நடக்குது. இந்த ரெண்டுத்தையும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 23 எபிசோடில் நடந்த ஒரு விஷயம் தான் 24 25வது எபிசோடில் வந்து கண்டினியூ ஆகுது அப்படின்னு நினச்சிப்பாங்க. என்னுடைய பார்வைப்படி ஃபர்ஸ்ட் 23 எபிசோடு வேற ஒரு உலகத்தில் நடக்குது, அடுத்த 2 எபிசோடு வேற ஒரு உலகத்தில் நடக்குது. இது ரெண்டுத்தையும் ஒரு சில பேர் வந்து இன்டர்லிங்க் பண்ணி ஓகே இது கண்டினியூவேஷன் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஒரு சில பேர் இது பாதி பாதின்னு நினச்சிப்பாங்க. இதனால் எனக்கு இது என்ன கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கதை இன்னும் நடந்துகிட்டே இருக்கு, இந்த கதை இங்கே முடிஞ்சு போச்சு அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அனிமையோட ஒரு சில கன்ஸ்ட்ரெயின்ஸ். இந்த அனிமே வந்து எல்லா ஆடியன்ஸ்க்கானதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. இந்த அனிமே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷினன் பேஸ்ட் அனிமே அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதாவது 25 வயசுக்கு மேலே இருக்கிற அடல்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த அனிமே வந்து பார்க்கறது கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த ஷினன் பேஸ்ட் அனிமையோடைய மிகப்பெரிய ஸ்டோரி லைன். ஆமாம், இந்த அனிமே வந்து எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷோனன் பேஸ்ட் அனிமே ரொம்ப விரும்புவாங்க, நிறைய ஃபைட் சீன்ஸ் வேணும், நிறைய எமோஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷியான ஃபைட் சீன் இருக்காது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்க ஒரு அடல்ட் அனிமே. அடல்ட் இந்த சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொமான்டிக் அப்படியெல்லாம் கிடையாது. இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளட்ஸாக இருக்கும், நிறைய கோரியாக இருக்கும். ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமேல வந்து ஒரு லேடியை வந்து விசாரணைச்சு அவங்க டார்ச்சர் பண்ணுற சீன்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து என்னால் பார்க்க கூட முடியல. ஸோ இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் மெச்சூர்டு ஆடியன்ஸை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுது. அடுத்தது என்ன இந்த அனிமையோட மிகப்பெரிய கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அனிமே வந்து நிறைய பேருக்கு இன்னும் போய் சேரலை அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அனிமே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இது வந்து நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த சாட்டிஸ்ஃபைங் அனிமே, நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த சாட்டிஸ்ஃபைங் எண்ட் அப்படின்ற மாதிரி இந்த அனிமே வந்து உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். இந்த அனிமையோட அடுத்த கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு பார்க்கும்போது மிடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கேரக்டர்ஸை பில்ட் பண்ணுவாங்க. அந்த பில்டிங் பண்ணும்போது கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த அனிமே என்டையரிட்டி நீங்கள் பார்த்துடும் போது என்ன நடந்துச்சு என் லைஃப்பில் அப்படின்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஓகே சினிமா போகன் வியூவர்ஸ், நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமே, எனக்கு என்னோட டாப் 10 லிஸ்ட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த அனிமையோட ரிவ்யூவை நம்ம பார்த்தோம். அடுத்த கண்டென்ட் என்ன போடலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. இந்த நூற்றாண்டின் ஆக சிறந்த கவிஞன், இன்னும் 100 ஆண்டு கடந்து வாழும் கலைஞன் நான் முத்துக்குமார். முத்துக்குமாரை பத்தின ஒரு ட்ரிபியூட்டான ஒரு டாக்குமெண்ட்ரி அப்படிங்கறத நாங்க தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுல நீங்களும் கலந்துக்கலாம். முத்துக்குமார் அவர்களுடைய எழுத்துக்கள் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவுக்கான பாதிப்பை ஏற்படுத்தி இருந்துச்சுன்னா அந்த பாதிப்பு எந்த அளவுக்கு ஆழமானது அப்படிங்கறத முழுமையான டீட்டெயிலோட உங்களுடைய பெயர், முகவரி, போன் நம்பரோட eventspoken@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. செலக்ட் ஆகக்கூடிய நபர்களை எங்களுடைய டீம் இமிடியேட்டா கான்டாக்ட் பண்ணுவாங்க. அடுத்தடுத்த ப்ரொசீஜர்ஸ்க்கு சீக்கிரம் மெயில் அனுப்புங்க. காத்துட்டு இருக்கேன்.